இன்றைக்கி நம்ம புதிதா ஜின்ஜுவா விதைக்கரணைகள் நடவு பண்ண வயலில் தாங்க இருக்கோம். அதுக்கு தான் போர் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தண்ணி ஃபெசிலிட்டிஸ் அங்கே கிடையாது அப்படிங்கிறதுனால, புதிதா இப்போ தான் அந்த வயலில் ஃபஸ்ட்டு போர் இறக்கியிருக்கோம். 2 போர் போட்டதுக்கப்புறம் தாங்க தண்ணியோட அவுட்லெட் நல்லா வந்துச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும். இது இன்ஜின் வந்து அக்ரிமெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. போக போக இது குரோத் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருங்க. ஆரம்பத்தில நல்லா அவுட்லெட் தண்ணி நல்லாவே வந்துச்சு. அப்புறம் ஒரு சில ஏர் கேப்லாம் இருந்துச்சு. கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எம்சிஎல் போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் ரெடி பண்ணியாச்சுங்க. எங்க அப்பாவே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டாரு. போர் போடுறதுலேருந்து இன்ஜினை செட் பண்ணுற வரைக்கும். பேசிக்கலி எங்க அப்பா ஒரு பெரிய மெக்கானிக். அப்புறமா நம்ம மம்டியால கொத்திருந்தனால தண்ணி வந்து பாயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இன்னும் பாதி வயல் கொத்தாம இருக்கு. அத முடிஞ்ச அளவு டிராக்டர் வச்சு அடிச்சிடணுங்க. அப்புறமா ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாதி வயல் ஃபுல்லா தண்ணி ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பத்திலேயே படைச்சிருக்கணும். நான் படைக்கவே இல்ல. எங்க அம்மா திட்டி அதுக்கப்புறம் போய் படைடா அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் படைக்க ஆரம்பிச்சேன் எங்க அப்பாவ விட்டு. அவரும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு, அவலுக்கல்ல சக்கரைலாம் குடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். அத வாங்கவே இல்ல. இதுவரைக்கும் பண்ணதே பெரிய விஷயம்ன்ட்டு படைச்சு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கும் ஜின்ஜுவா, மல்பெரி இது போன்ற கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர்களின் விதைகள் வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு காலையில மெசேஜ் பண்ணுங்க. கொரியர்ல சென்ட் பண்றேன். நன்றி.